வணக்கம் மக்களே. சிஎஸ்கே உடைய அடுத்த ஆட்டம் கேகேஆரை எதிர்த்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் களம் இறங்குறாங்க சிஎஸ்கே. கடைசி போட்டி டெல்லி கேபிட்டலை வெற்றி பெற்று முதல் வெற்றியை உற்சாகமாக தொடங்கி இருக்கிறது சிஎஸ்கே. அதுவும் சேப்பாக்கம் மைதானத்தில். கடந்த 7 போட்டியில் தோல்வியை தழுவிய சிஎஸ்கே கடந்த போட்டியில் வெற்றியை பெற்றாங்க. அதனால் மிகுந்த உற்சாகம் அடைந்து இருக்காங்க சிஎஸ்கே அணியும் சரி, ரசிகர்களும் சரி. கேகேஆரை இன்னைக்கு மாலை 7:30 மணிக்கு அதே சேப்பாக்கம் மைதானத்தில் மோத இருக்காங்க. இந்த கேகேஆரை எதிர்த்து களமிறங்க போகிற சிஎஸ்கே பிளேயிங் 11 அணியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பேட்டிங் வரிசையில் சஞ்சு சாம்சன் கடந்த போட்டியில் செஞ்சுரி அடித்து ஃபார்முக்கு வந்துட்டார். ஆனால் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். ரொம்பவே தடுமாறி கொண்டும் இருக்கார். இருந்தாலும் அவர் தான் கேப்டன் அப்படிங்கிறதுனால அவரை தூக்க முடியுமா? அதனால் ஓப்பனராக ருத்ராஜ் கேக்வாட்டும் சஞ்சு சாம்சனும் களமிறங்குறாங்க. மிடில் ஆர்டர் வரிசையில் சர்ஃப்ராஸ் கான், பிராவிஸ், சிவம் துபே, ஆயுஷ் மாத்ரே இந்த 4 வீரர்கள் நல்ல பலத்தோடு தான் இருக்காங்க. ஓப்பனிங் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. மிடில் ஆர்டர் நல்லாவே இருக்குது. ஆல்ரவுண்டராக ஜாமி ஓவர்டன் இருக்கார். பவுலர்கள் நம்ம கொஞ்சம் தடுமாற்றம் தான். கடைசி மேட்ச்சில் ஜாமி ஓவர்டன் மட்டும் இல்லைன்னா நம்ம அந்த மேட்சையும் தோற்று தான் இருப்போம். அவர் ஒரு ஆளால் தான் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னே சொல்லலாம். பவுலர்கள்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா அன்ஜுல் கம்போஜ், நூர் அகமது, கலீல் அகமது, ஜபர்தேஸ் சிங் இந்த 4 பவுலர்கள் இருக்காங்க. இதில் கடைசி மேட்ச்சில் ஜபர்தேஸ் சிங் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து வீசினார் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஆட்டமும் இந்த போட்டியில் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கொல்கத்தா புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்துல இருக்காங்க. சிஎஸ்கே புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்துல இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னா நம்ம 7வது இடத்துக்கு முன்னேறுவோம்.